வாய்ஸ் இன்டனேஷன், நம்மளோட டப்பிங் அப்போ நம்மளோட வாய்ஸ் இன்டனேஷன் பற்றி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் நான் பாட்டு வந்துட்டு நிறையவே கற்றுக்கிட்டேன். எனக்கு இது ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. ஐ தேங்க் பார்த்துக்கிறேன். ஹாய், நான் பிரசீதா. டீன்ஸ் மூவில நான் வந்து டீனாவா ஆக்ட் பண்றேன். கண்டிப்பா என் கேரக்டர் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அங்கிளுக்கு தேங்க்யூ சொல்லிக்கிறேன், டிஓபி சாருக்கு தேங்க்யூ சொல்லிக்கிறேன், இமான் சாருக்கு தேங்க்யூ சொல்லிக்கிறேன், கீர்த்தனா சாருக்கு தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே ஒரு தேங்க்யூ சொல்லிக்கிறேன். இவங்கெல்லாம் இல்லைன்னா இந்த படமே இல்லை. ஸோ எங்க எல்லாருமே செலக்ட் பண்ணதுக்கு அங்கிளுக்கு ஒரு பெரிய தேங்க்யூ சொல்லிக்கிறேன் அங்கிள். ஸோ 13 பேரோட ஹார்ட் ஒர்க் தான் இந்த படம். பிளஸ் சரி, பரவாயில்ல. நடுவில் ஒரு பொய் வரத்தான். இது ஒரு பயங்கர குட்டி, நான் சொல்றேன், இது ஒரு பயங்கர குட்டி பிசாசு. இது நம்ம மனோரமா ஆச்சு மாதிரி, போய் சல்லாமா மாதிரி இந்த வாய்ஸ் வந்து ஒரு பயங்கர ஸ்பெஷல். மேட்னி ஷோ முடிஞ்சு ஈவினிங் பெருக்கிட்டு இருக்காங்க தெரியுங்க, அப்பவும் இந்த வாய்ஸ் கேட்டுட்டே இருக்கு. ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறமேல கொடுத்துருமா, இதுக்கப்புறம் நம்ம பொய்யா பேசலாம். எல்லாரோட அங்கிள் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க். அங்கிளுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். அதெல்லாம் நீ ஃபோன் பண்ணியே சொல்லிட்டு. ஹாய், வாஷ்மெண்டா. டீம்ஸ்ல நைனிகான ஒரு கேரக்டர். ஃபைனான்ஸ் கிளப் ஆரம்பிச்சிட்டாங்க. சீரியஸாக எங்க போனாலும் ஒரு பயங்கர நைனிகான்னு இவங்க தான் ஒரு குரூப் ஹவுஸ் நாங்கள் ஒன்று பண்ணியிருக்காங்க. ஃபேன்ஸ் கிளப் இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்லுங்க. தேங்க்யூ சார், எல்லாரையும் செலக்ட் பண்ணதுக்கு. அண்ட் சார் கிட்ட சார் கிட்ட எல்லாரும் சொல்ற மாதிரி நிறைய கற்றுக்கிட்டோம். அண்ட் ஆக்டிங் வைஸ் அண்ட் டைரக்ஷன் வைஸ் எல்லாமே நிறைய கற்றுக்கிட்டோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் கவர்மெண்ட் சார், இமான் சார், அண்ட் டெக்னீஷியன்ஸ், ஏடிஸ் எல்லாருக்குமே தேங்க்யூ. த ஹோல் டீம் ஆஃப் டீம்ஸ் தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி ஒரு பாராட்டு கிடைக்கிறது ஒரு பெரிய ஒரு பிளெஸிங் தான். தேங்க்யூ ஸோ மச். வெரி குட். இப்போதான் பாயிண்ட்டுக்கே வந்தீங்க. இனிமேல் நம்ம அந்த பாயிண்ட்லாம் விட்டுருவோம். எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்றதெல்லாம் விட்டுட்டு இப்போ என்ன ஃபீல் பண்றீங்க? முதல் ஒரு சால்வை போட்டிருக்கீங்க, அந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்கீங்க. அங்கே கொடுங்க அவங்களுக்கு. எல்லாருக்கும் வணக்கம். நான் கிருத்திகா. டீம்ஸ்ல சாராங்கிற ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணிருக்கேன். இந்த மொமெண்ட் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. புதுசா இருக்கு. புது சால்வை தான் வாங்கிட்டு நான் கேட்டேன் சார், ரொட்டேஷன்ல இருக்கான்னு கேட்டேன். இல்லை சார் சொன்னார், ஒரு குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட் போடுறோம், உங்களுக்கு என்ன பரவாயில்ல, நாங்கள் பல தடவை ரொட்டேட் பண்ணிருக்கோம், நீங்க கொண்டு போய் அழகா இதை வந்து ஃப்ரேம் போட்டு வைக்கலாம். அந்த அளவுக்கு தான் ஃபர்ஸ்ட் சால்வை இருந்தது. இதுக்கப்புறம் நிறைய பில்லு கூட பாருங்க இதில் ஒட்டி வச்சிருக்காங்க. அதில் புதுசா டவுட் வேணும் சொல்லுங்க. எங்களை ஹானர் பண்ற விதமா ரொம்பவே நன்றி. பார்த்திபன் சாருக்கு ரொம்ப நன்றி. பிகாஸ் என்ன நம்பி இதில் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர் அண்ட் கேமராமேன் சார் ஜேமிங் ஹாரி. அவர் வந்து 13 பேரையும் ஃப்ரேம்ல அவ்வளோ அழகாக காமிச்சிருக்காரு. ஸோ அவருக்கும் நன்றி. அண்ட் இமான் சார் 7 டிஃப்ரெண்ட் சாங்ஸ் இதில் வந்து கம்போஸ் பண்ணியிருக்காரு. எல்லாமே வந்து பியூட்டிஃபுல் சாங்ஸ். ஸோ அவருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் உங்கள் சப்போர்ட், உங்கள் லவ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு நான் ஹாய் எல்லாருக்கும், என் பேர் தீபேஸ்வரன். இந்த மூவில வந்து ஆதித்யா நான் ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் என் கேரக்டர். ஸோ நாங்கள் போட்ட ஹார்ட் ஒர்க்கு தான் இந்த சாங். ரொம்ப ப்ரௌடாக இருக்கு. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம், எதுவும் பண்ணது இல்லை, இது மாதிரிலாம் யாரும் போட்டது இல்லை. இதுக்கப்புறம் நிறைய போட்டேன். எங்க 14 பேரோட ஹார்ட் ஒர்க் தான் இந்த படம். ஹாய், என் பேரு மேகன். நான் டீன்ஸ் படத்துல நான் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து அவங்கள மாதிரி கீழே உட்காந்து பார்த்துருக்கேன் நிறைய பேருக்கு ஷால் மாத்துறதுலாம். அப்போ ஒரு ஆசையா இருக்கும், நம்ம எப்போ நிற்போம். வெரி குட், வெரி குட். அங்க கொடுங்க. நானும் சத்தியமா இந்த மாதிரி ஏதாவது ஒரு பெரிய ஃபங்க்ஷன்ல யாராவது அவார்டு கொடுத்துருப்பாங்க, கை தட்டிட்டு இருப்பாங்க. நான் கீழே இருந்து பார்த்துட்டு நமக்கு என்னைக்காவது ஒரு நாளைக்கு இந்த மாதிரி பண்ணுவாங்க நான் ஆசைப்பட்டு தான் நான் வந்து சினிமாக்கே வந்தேன். அதுதான் எல்லாருடைய அடிப்படையுமே. சொல்லுமா. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உதய். டீம்ஸ் மூவில நிஷாந்த் என்ற கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கேன். சீக்கிரமா அவர் முன்னுக்கு வந்துருவாரு பாருங்க. எல்லாரும் தள்ளி விட்டு முன்னாடி பாடி லாங்குவேஜ் அவங்க அம்மா அப்படி தள்ளி விட்டாங்க. தப்புன்னு
போடா. இல்ல சரி சரி. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நார்மலா மக்கள் கூட பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இப்ப நம்ம ஃபீல்ட்ல இருக்கவங்க கூட பார்க்கும்போது இன்னும் ஹாப்பியா இருக்கு. அதுக்கப்புறம் நாங்க 13 மெம்பர்ஸ் போட்ட ஹார்ட் ஒர்க்கும் முக்கியம். அதுக்கும் மேல அங்கிள் போட்ட ஹார்ட் ஒர்க்கானதான் இந்த படம் இவ்வளவு அழகா வந்திருக்கு. டீம்ஸ் வந்து ஒரு சிலை மாதிரி, அதுல நாங்கெல்லாம் கல்லு, அங்கிள் வந்து எதுக்குறாங்க. யோசிச்சது இல்லையா? இதுதான் பிரமாதம். கடைசியில போட்ட பத்தி அப்படியே கொடுத்துருக்கு. அது சொல்ல காரணம் போட்டது வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கப்புறம் அங்கிள் கிட்ட, அப்புறம் அங்கிளால, அப்புறம் இவங்க முன்னாடி பண்ணது உங்க லவ், அப்புறம் பிளெஸிங்ஸ், அப்புறம் சப்போர்ட்டோட இன்னும் நிறைய வாங்கணும்னு ஆசைப்படுறேன். இது வந்து ஒரு ஆரஞ்சு சாங்ல இன்னொரு 5-6 சாங்ல அடுத்து வரும். ஹாய், நான் செல்வன். ஸோ டீம்ஸ்ல நான் ஃபுல் ட்ராக் ஆக்டர் பண்ணியிருக்கேன். அண்ட் ஷால் எப்படி இருக்குன்னா, இப்போ வயிற்றுக்குள்ள பட்டாம்பூச்சி பறகுது சார். பொம்பளை பட்டாம்பூச்சி ஆண்காக்கும் நைனிக்காக்கும் பறக்கிற மாதிரி எனக்கு இப்போ டீம்ஸ் வந்து 13ல 14 பேர் போட்ட ஹார்ட் ஒர்க் தான் டீம்ஸ். ஸோ எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஹாய் எல்லாருக்கும், மை நேம் இஸ் ரோஷன். நான் டீம்ஸ் மூவில ஷானோட கேரக்டர்ல ஆக்ட் பண்ணியிருக்கேன். இந்த படம் வந்து இவ்வளோ பெரிய வெற்றியை சந்திக்குதுன்னா அதுக்கு நாங்கள் 14 பேர் போட்ட ஹார்ட் ஒர்க்கும் ரொம்ப முக்கியம். அதை விட ரொம்ப முக்கியம்னா உங்களோட சப்போர்ட் இருந்தாதான் இந்த மாதிரி படம்லாம் இன்னொரு 10 நாள் ஓடும். 100 நாள் ஓடும். நெக்ஸ்ட். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஜான் பாஸ்கோ. அவங்க அப்பா வந்து ஒரு எடிட்டர். அப்பா பேர் என்ன? ஜான் பாஸ்கோ. அங்கதான் உட்காந்துருக்காரு, வர மாட்டேங்கிறாரு. ஓ அப்படியா? எங்க வந்தாரா? வாங்க இங்க வாங்க வாங்க வாங்க. இந்த பொண்ணாடு போட்டது எப்படி இருக்குன்னா, நீங்க இந்த கடைசி சீன்ல நாசா கிட்ட எப்படி கிஸ் கொடுப்பீங்க அந்த மாதிரி இருக்கு. புரியுதா? இப்போ நான் ஒன்னும் சாதாரண ஆளு. நான் வெறும் நடிகனை வச்சு பண்ணல, எல்லாருமே கிரியேட்டர்ஸா இருக்காங்கன்றத முதல்ல கவனிக்கணும். நான் நிஜமாவே என்கிட்ட நடிக்க வரவங்களுக்குலாம் நான் சொல்லுவேன், நடிப்புங்கிறது ரொம்ப ஷார்ட் டைம்ல முடிஞ்சு போயிடும். அதை நீங்க கிரியேட்டிவா டைரக்டர் ஆகிறதுக்கான எல்லா விஷயத்தையும் கவனிச்சீங்கன்னா அது வந்து அதோட வருஷம் வந்து 35 வருஷம் ஆனாலும் நம்ம இளமையாவே இருப்போம் அப்படின்னு என்னையே நான் வந்து உதாரணமா சொல்லுவேன். இதுல நிறைய பொண்ணுங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் இருப்பாங்க. விஷ்ணுதா, நைனிகா, சாரா, பொண்ணுங்க கொஞ்சம் புத்திசாலியா இருக்காங்க. சொல்லுப்பா. எனக்கு ஒரே டவுட். இந்த ஏலியன் லாஜிக்லாம் மாத்துனீங்க, ஏலியன் லாஜிக்லாம் மாத்துனீங்க. இந்த குண்டரோட லாஸ்ட் ஓட ஃபர்ஸ்ட் ஓட லாஜிக் வந்தா நல்லா இருக்கும். வெரி குட். நெக்ஸ்ட். அவ்வளவுதானே? ஓகே. ஆமாமா. இல்ல அவங்களுக்கு இதோட சந்தோஷம் ஒண்ணும் கிடையாது. தன் குழந்தைங்க வந்து ஸ்டேஜில் இருந்து அவங்கள மொத்தம் பாராட்டுறதை விட வந்து மிகப்பெரிய சந்தோஷம் அந்த அப்பா அம்மா கொடுத்துருக்கீங்க. உண்மையா எங்களுக்கும் ஒரு சந்தோஷம். இது வரைக்கும் நாங்க படம் பார்த்தோம்.